Hello everyone, welcome back to my channel. So நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஆர்கானிக்கான ஒரு ஹென்னா எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு வெயிட்டிங் மிஷின் அண்ட் ஒரு பவுல், ஸ்பேச்சுலா அண்ட் லெமன், எசென்ஷியல் ஆயில், ஹென்னா பவுடர், சுகர், வாட்டர். ஸோ ஹென்னா மேக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். நான் ஒரு 60 கிராம் ஹென்னா பவுடர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ 60 கிராம் ஹென்னா பவுடரில் ஒரு 10 கோன்ஸ் பண்ண முடியும். ஸோ நாளைக்கு எனக்கு ப்ரைடு மெஹந்தி புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் 60 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கிராம் நீங்கள் எடுத்துக்கோங்க மெஷர் பண்ணி. பாருங்கள், நான் 60 கிராம் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். 60 கிராம் ஹென்னா பவுடருக்கு 30 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எத்தனை கிராம் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 25 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா 50 கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 30 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் நான் எடுத்துக்கிறேன். லெமன் எதுக்குன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்டைன் வரத்துக்கு லெமன் போடுவாங்க. ஸோ சில மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெயின் வரணும் அப்படின்னா நீங்கள் மெஹந்தி எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து நான் ஒரு 10 ml வந்து எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இப்போது. அண்ட் தென் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, வீடியோவில் வந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியாக போயிடும். ஸோ நம்ம மாவு பிசைஞ்சோம்னா சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் மாவு பிசையோம்ல அந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு வாட்டர் தேவைப்படுது. நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணிட்டு நான் இப்போது மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா. இதுதான் கொஞ்சம் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் கேட்கலாம், நம்ம ஸ்பூனே யூஸ் பண்ணிக்கலாமே, எதுக்கு அந்த ஸ்பேச்சுலா எதுக்குன்னா கோன்ஸ் எல்லாம் ஒட்டாமல் அந்த பவுலில் இல்லாமல் நம்ம எடுக்கும் போது கிளியராக வந்துடும். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எப்படி கிளியராக வந்துச்சுன்னா. ஸோ இப்போது வந்து நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அந்த கோன் எல்லாமே ஈவனாக கொண்டு வந்துக்கோங்க. நான் வந்து ஈவனாக கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து அதில் கொஞ்சம் லைட்டாக வாட்டரை மட்டும் மேலே தெளித்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எதுக்கு வாட்டர் வந்து மேலே தெளிக்கிறோம் அப்படின்னா ஸ்டெயின் காலையில் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் வந்து மார்னிங் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில். கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போது நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் எப்படி ஸ்டெயின் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் மேலே அந்த ஸ்டெயின் எப்படி வந்திருக்கு அப்படின்றது. கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ மேலே வந்து ப்ரௌன் கலர்லேயும் கீழே க்ரீன் கலர்லேயும் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எப்படி ஸ்டெயின் வந்திருக்கு அப்படின்னு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்கானிக் கோன் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆர்கானிக் கோன் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லொக்கேஷனுக்கே நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பிளெண்ட் பண்ணுறதுக்கு மிஷின் இருந்ததுன்னா நீங்கள் அதிலே பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பவுல்ஸ் மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ என்னை பொறுத்த வரையும் அந்த மிக்சர் இல்லாமல் இருந்தாலே ஓகே தான். நம்மளுக்கு ஸ்பேச்சுலாலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரும். ஸோ இப்போ லைட்டாக நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ரொம்பவும் வாட்டர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கொழன்னு ஆகிடும். நம்மளுக்கு மெஹந்தி வைக்கும் போது ஒரு ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி மெஹந்தி அந்த டிசைனே போட்டது ஒரு மாதிரி கொழன்னு இருக்குது. அந்த டிசைன் வந்து தெரியாமலே இருந்துடும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு. அந்த மாதிரி ஃப்ளோ ஆகணும். உங்களுக்கு ஆர்கானிக்கான ப்ரைடல் கோட் வேணும்னா நம்ம பேஜில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஆர்டரிங் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுக்குறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஹென்னாவை வந்து ஹென்னா பேஸ்ட்டை நம்ம கோன்னாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஃபில்டர் பண்ணி அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது வந்து பைப்பிங் பேக்கு. இது வந்து ஸ்மால் சைஸில் இருக்குது, லாங் சைஸ்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பைப்பிங் பேக்கை வந்து அந்த கப்பில் வந்து நான் புட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக்கிங் சாக்ஸ் எதுக்குன்னா நம்ம ஹென்னா கோன் அந்த அது வந்து நல்லா ஃபில்டராகி வரணும். அந்த கட்டியாக இருக்கிறது வந்து நம்ம கோனில் வராது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் ஃப்ளோவாக போட முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் பைப்பிங் பேக்கை போட்ட மாதிரி ஸ்டாக்கிங் சாக்ஸையும் இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போ அந்த மெஹந்தி கோன் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்கிங் சாக்ஸ்குள்ளே வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சாக்ஸை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பைப்பிங் பேக் எடுத்து பிடிச்சிக்கோங்க. ஸோ டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ வந்து அந்த ஸ்டாக்கிங் சாக்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம வெளியே இழுக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதை மட்டும் வெளியே இழுத்திங்கன்னா அது தனியாக வந்துடும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அது ஈஸியாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு நம்ம ஒரு பேண்ட் இருந்தால், லப்பர் பேண்ட் இருந்தால் அதை போட்டு பேண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கிளிப்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பேஸ்ட்டு வெளியே வராது. என்கிட்ட பேண்டு தான் இருந்தது இப்போதைக்கு, அதனால் கிளிப்ஸ் எல்லாம் எங்கேயோ எடுத்து வச்சுட்டேன். ஸோ கிளிப்ஸ் இல்லை, பேண்டை போட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ இப்போது நம்ம வந்து கோனை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் பைப்பிங் பேக்கில். இப்போது நம்ம எப்படி அந்த கோன் ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் 10 ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் 60 கிராம் எடுத்திருக்கேன் அப்படின்னால மேக்ஸிமம் வந்து 10 கோன்ஸ் வந்து அது பண்ணிடலாம். நான் வீடியோ எண்டில் வந்து எத்தனை கோன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பின் இருந்துச்சு, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சைடு தம் ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த ஃபிங்கர் கிட்ட நீங்கள் ஒரு பின்னை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி சுருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெஹந்தி கவர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் அதில் செலோ டேப் போட்டு ஒட்டிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வந்துடும். எனக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு பின்ஸ் எல்லாமே நான் வந்து அதை ரோல் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ செலோ டேப் போட்டு நான் அதை ஒட்டிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ மெஹந்தி ரோல் கவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெஹந்தியை ஃபில் பண்ண போகிறோம். செலஃபோன் ஷீட் இதுக்கு பேர். ஸோ ப்ரீ கட் ஷீட்டும் இருக்குது. நீங்கள் ஷீட் வாங்கி அதை கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கட் பண்ணுறது, எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு மெஹந்தி கோன் எடுத்து இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணிக்கிறேன்.
மேலே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே செல்லோ டேப் போட்டு இந்த மாதிரி கீழே வந்து பின் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது கீழே அந்த கோன்ஸ்லாம் வந்து வெளியே வராது, இல்லைனா உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி 10 கோன்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ பிரைட் 2 பிரைட் புக் பண்ணியிருக்கிறதுனால நான் 10மே எடுத்துக்கிறேன். நீங்களும் எப்போ எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் அதுக்கு 10 கோன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சிசர், அப்புறம் ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.